Hi friends, welcome to Abhimin channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு குக்கர்ல 100 எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 100 எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க 100 எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சைடில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே, அதாவது உங்கள்கிட்ட வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் தான். அது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயத்தை 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அது இப்போது அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் இது நல்லா பிரிஞ்சு விடணும். அப்போ தான் கரெக்டாக வரும் நம்ம இது பண்ணும்போது. இல்லைன்னா அப்படியே மொத்தையாக நிற்கும் வெங்காயம். இப்போது அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் அது ஒரு அளவு கிண்டணும். அதுக்குன்னு ரொம்ப ப்ரௌனாக வந்துடக்கூடாது. கொஞ்சம் கிண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இது எங்கள் வீட்டிலேயே பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு அதே மாதிரி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியும் ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கூட எடுத்துக்கலாம். நாங்கள் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். சைடில் வந்துட்டு நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். நாங்கள் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு சைடில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி நல்லா போட்டுக்கோங்க. அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இது கிண்டும் போது வந்துட்டு மஷ்ரூம் வெட்டி வச்சுக்கோங்க. அது வந்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வெட்டி வச்சுக்கலாம் மஷ்ரூம். நாங்கள் வந்துட்டு மஷ்ரூம் வந்துட்டு 4 அதாவது நாங்கள் போடுறோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சைஸில் வெட்டி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூமையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கணும். போதே நீங்கள் வந்துட்டு அரிசி ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு அரிசி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டணும். அந்த மசாலா எல்லாமே அது கூட இதாகணும். இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு நாங்கள் வந்துட்டு 1/2 கிலோ அரிசிக்கு 1.5 செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அரிசி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. கூட வைக்கக்கூடாது, குறைய வைக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க, கரெக்டாக வைங்க. அது மாதிரி இப்போ காரத்துக்கு எப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கிண்டி விட்டதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் வந்துட்டு காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அது காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் கடைசியில் எடுக்கும்போது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை நெய் ஊற்றுனோமா, கடைசியில் வந்துட்டு பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே வந்துட்டு நெய் ஊற்றி கிண்டிட்டிங்கன்னா பிரியாணி வந்துட்டு சூப்பராக வந்துடும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு எல்லாமே செக் பண்ணியாச்சு. நான் நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மூடி வச்சு ஒரு விசில் அடித்தா பிரியாணி ரெடி ஆயிடும். தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங்.